ஹாய். இன்றைக்கி என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம 2 நாள் ட்ரிப் வந்து பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ எங்கே போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ராமேஸ்வரம்ங்க. ராமேஸ்வரம் போகிறதுக்கு முன்னாடி ஒரு சில டெம்பிள்ஸ் ஆன் த வேல வந்து கவர் பண்ணலான்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து வீட்டிலேருந்து கிளம்பிட்டோம். ஸோ 2 டேஸ் ட்ரிப்புங்க இது. சாட்டர்டே அண்ட் சண்டே. ஸோ சாட்டர்டே ஏர்லியாகவே எழுந்திரிச்சு நாங்கள் வீட்டிலேருந்து கிளம்பிட்டோம். நம்ம வீட்டிலேருந்து ஏர்லியாக கிளம்புனனால வீட்டில் டீ, காஃபி எதுவுமே வந்து போட முடியல. சரி நம்ம ஆன் த வேல குடிச்சிக்கலாம்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். ஸோ ஆன் த வேல நாங்கள் போயிட்டுருக்கும்போது தான் இந்த கிருஷ்ணா ஹோட்டல்னு சொல்லிட்டு ஸ்ரீ கிருஷ்ணா அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருந்தது. அப்போ தான் புதுசாக 4 டேஸ் முன்னாடி ஓப்பன் பண்ணியிருந்தேன்னு சொன்னாங்க. ஸோ டீ, வடை அது மட்டும் சாப்பிட்டுட்டு போகலான்னு சொல்லிட்டு ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஸோ டீயும் வடையும் ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க. அங்கேருந்து குடிச்சிட்டு கிளம்பிட்டோம். ஃபஸ்ட்டு நம்ம போன இடம் எந்த டெம்பிள்னு பார்த்திங்கன்னா தாடி கொம்பு. ஸோ நீங்களாம் இந்த கோயிலுக்கு போயிருக்கீங்களான்னு சொல்லுங்கள். ஆக்சுவலாக நான் வந்து இந்த கோயிலுக்கு 2வது தடவை வந்து போகிறேங்க. முன்னாடி வந்து பேபிக்காக நாங்கள் வேண்டுதல் வைக்கிறதுக்காக ஒரு 4 இயர்ஸ் முன்னாடி வந்து போயிருந்தேன். ஸோ அங்கே வந்து வேணுகோபால சுவாமி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சன்னதி வந்து இருக்குங்க. அங்கே வந்து நம்ம வெண்ணெய் வாங்கி கொடுத்து பூஜை வந்து பண்ணிட்டு வந்தால் குழந்தை பிறக்கும்னு எனக்கு வந்து ஒருத்தங்க வந்து சொன்னதுனால நான் அந்த கோயிலுக்கு 4 இயர்ஸ் முன்னாடி போயிட்டு வந்திருந்தேன். கல்யாண சௌந்தர வள்ளின்னு சொல்லிட்டு மகாலட்சுமி அம்மன் வந்து அங்கே இருக்காங்கங்க. நாங்கள் பேபிக்காக அங்கே பிரார்த்தனை பண்ணிகிட்டு இருக்கும் போது எனக்கு கை நிறைய வளையல் வந்து கொடுத்தாங்க. அம்மன் சன்னதியிலேருந்து கொடுத்துருந்தாங்க. ஐயர் வந்து உடனே நீங்கள் போட்டுக்கோங்கன்னு சொன்னாங்க. ஸோ நான் போட என் கையே வந்து நிறைஞ்சிருச்சுங்க. ஸோ அப்போ நான் நல்லா பிரார்த்தனை பண்ணிவிட்டு குழந்தைக்காக வேண்டிட்டு வந்திருந்தேன். அப்போ தான் எனக்கு வந்து என்னோடய வளைகாப்பு நடக்கும் போது நான் என்னோடய வளைகாப்பு வளையல் வந்து சுவாமிக்காக தனியாக எடுத்து வச்சு உனக்கு நான் வந்து செலுத்துறேன்னு சொல்லி வேண்டுதல் வச்சுட்டு வந்திருந்தேன். ஸோ இப்போ ஈஷானோட நான் அந்த வளைகாப்பு வளையலும் வந்து எடுத்துகிட்டு போய் சுவாமிக்கு செலுத்திட்டு நான் அங்கேருந்து கிளம்பிட்டேங்க. அப்புறம் வந்துங்க இந்த கோயிலில் வந்துட்டு கள்ளழகரை வந்து வேண்ட முடியாத பக்தர்கள் வந்து இந்த தாடி கொம்பில் இருக்கிற சௌந்தரராஜ பெருமாளை வந்து கள்ளழகராக நினச்சி வேண்டுதல் வந்து வச்சுட்டு போவாங்கங்கிற மாதிரி சொன்னாங்க. ஸோ மதுரை அழகர் சுவாமி கோயிலில் நம்ம வேண்டுதல் வச்சுருந்து முடிக்காணிக்க அந்த மாதிரி ஏதாவது நம்ம வேண்டி இருந்தாலும் நம்ம அங்கே போக முடியாட்டியும் நம்ம இந்த கோயிலில் வந்து நம்ம வந்து அந்த பிரார்த்தனைகளை வந்து நிறைவேற்றலாம் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருந்தாங்க. ஸோ எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா சிவன் கோயிலில் தான் வந்து பைரவர் வந்து இருப்பார். பட் இந்த கோயிலில் பெருமாள் கோயிலில் பைரவர் இருக்கார். ஏன்னா மதுரை கள்ளழகர் கோயிலில் வந்து பைரவர் இருக்கார். அதே மாதிரி நம்ம வந்து இங்கே இருக்கிற சௌந்தரராஜ பெருமாளை வந்து கள்ளழகராக நினச்சி இது பண்ணுறதுனால இந்த கோயிலையும் வந்து பைரவர் வந்து இருக்காருங்க. அதுபோல் சரஸ்வதியும் ஹயக்ரீவரும் ஒரே சன்னிதத்தில் நம்ம பார்க்குறது இந்த கோயிலில் மட்டும்தாங்க. கோயிலேருந்து கிளம்பி அதுக்கப்புறம் லஞ்சு சாப்பிட்லான்னு சொல்லிட்டு தி டெம்பிள் சிட்டின்னு சொல்லிட்டு ஒரு ஹோட்டலுங்க. கோயிலேருந்து ஒரு 1/2 hour 45 minutes இருக்குது. அங்கே சாப்பிட்டுட்டு கிளம்பிட்டோங்க. நெக்ஸ்ட்டு எந்த டெம்பிள் வந்து போனோன்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட்டு கண்டினியூஷன் வீடியோவில் பார்க்கலாங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.